ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இது சண்டே விலாக் தான். எங்கள் ஊர் சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் போடுவாங்க. இந்த விலாக் முக்கியமாக எதுக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் வந்து சேவிங்ஸ் பற்றி 2-3 விலாக் கொடுத்துருந்தேன். அதில் வந்து 5-6 கமெண்ட்ஸ் வந்துருந்து. அக்கா, நீங்கள் எப்படி ₹1000 இல்லைனா ₹1500 வந்து க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் 1 மந்த்துக்கு வாங்குவீங்க, அது எப்படி முடியும்? அதை ஒரு விலாகை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கமெண்ட்ஸ் வந்துருந்து. முக்கியமாக அவங்களுக்காக தான் இந்த விலாக் வந்து கொடுக்குறேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ₹1000 ₹1500 தான் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கிடையாது. என்ன பண்ணுறது, நம்ம வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கிற பொழுது அதுக்குள்ளே தான் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும்பொழுது அப்படி வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நல்லா காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் வந்து சமையல்லாம் சூப்பராக சமைச்சு முடிச்சுட்டு ஒரு 4 மணியை போல் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சந்தை கிளம்பியாச்சு. உண்மையை சொல்லணும்னா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க பெண்களுக்கு வெளியில் ஒரு கடைக்கு போகணும்னு சொன்னாலுமே அது பெரிய ஒரு மன சந்தோஷம் தான். என்ன மாதிரி எத்தனை பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஆசை எண்ணம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அது சந்தைக்கு போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் எங்கள் ஊர் சைடெலாம் அந்த சைடு வயல்வெளியெல்லாம் இருக்கும். அப்படியே சைடில் வந்து பார்த்துக்கிட்டே வந்து போகிறது. அப்புறம் வந்து அது ஒரு பிள்ளைங்களுக்குமே பார்த்திங்கன்னா, எனக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது ஏதோ பொருட்காட்சியை பார்க்க போகிற மாதிரிக்கே கிளம்பிருவோம். அப்புறம் வந்து சந்தைக்கு வந்து வந்தாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, போன விலாகில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ₹1500 எப்படி நான் வந்து சேவிங்ஸ் பண்ணி க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறேன் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் என்னென்னலாம் திங்ஸ் வாங்கியிருந்தேன், அதை எவ்வளோ பட்ஜெட்டில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து சொல்கிறேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சந்தைக்கு போனேன்னா அந்த ஒரு பாட்டி வந்து இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் எப்போதுமே வந்து நான் வந்து திங்ஸ்லாம் வந்து வாங்குவேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயராக வந்து அவங்ககிட்ட தான் வாங்கிட்டு இருந்தேன். ரொம்ப வயசான பாட்டியும் கூட. அவங்கள்ட்ட ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்றவங்கள்ட்டலாம் ஒரு தட்டு வந்து ₹20, அந்த பாட்டி வந்து ₹10 தான் வந்து வச்சுருப்பாங்க. அதனால வந்து மொத்தமாக அவங்கள்ட்ட தான் வந்து வாங்கிருவேன். எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்கள்ட்ட வாங்கும்பொழுது. சரி, இப்போ வந்து போன விலாகில் வந்து சொன்ன அந்த சேவிங்ஸ் பற்றி நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ரொம்ப அதிகமாக செலவாகிற பொருட்கள்னு பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு, எண்ணெய், புளி இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக செலவாகும். இப்போ அரிசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஊர்லலாம் வந்து ஃப்ரீ அரிசி வந்து கொடுப்பாங்க. முன்னாடி வந்து காசு வந்து மாதம் ₹650 வந்து அக்கௌண்ட்டில் வந்து போட்டு விட்ருவாங்க. இப்போ வந்து ஒரு 4-5 மாதம் வந்து அரிசி வந்து கொடுத்துறாங்க. அரிசி ஃப்ரீ அரிசினா ரேஷன் அரிசி கிடையாது. அது வந்து இந்த செங்கல்பட்டு அரிசின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதுவுமே அந்த உம்மி தவிடுலாம் எல்லாமே எடுத்தது தான். கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ஆனால் சாப்பாடுலாம் சூப்பராக இருக்கும். அந்த அரிசி வந்து வாங்கிருவாங்க. அதனால் எனக்கு வந்து அரிசி வாங்குகிற இது வந்து மிச்சம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து காசு கிடைக்கும்போது இப்போ குழுவிலலாம் எடுக்கிறோம் அப்படிங்கிற பொழுது காசு வந்து இருக்கும். அதில் வந்து மொத்தமாக வந்து ஒரு அரிசி மூட்டை வந்து வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம விருந்தாளிகள் யாராவது வந்தாலுமே இப்போ வந்து நான்வெஜ் ஐட்டம் ஏதாவது செய்கிறாருந்தா அந்த அரிசி வந்து போட்டுப்போம். இந்த மாதிரி தான் அரிசி வந்து நான் வந்து பார்த்து யூஸ் பண்ணிப்பேன். 2வது பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் கொடுக்குற பருப்பு எங்கள் நாத்தனார் வீட்டிலேருந்து வந்து கொடுத்து விட்ருவாங்க மாதம் மாதம். அது வந்து எனக்கு பருப்பு வாங்குகிற செலவு வந்து மிச்சம். அதே மாதிரி எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ₹460 வாங்கிருவேன். மரச்செக்கு ஆயில் தான். ₹400 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 1 மந்த்துக்கு வந்து கொண்டு வந்துருவேன் அந்த ஆயிலை. அது நான் ஆயில் வந்து சமையலுக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். தேங்காய் எண்ணெய் தான் வந்து தேங்காய் வந்து நிறையா யூஸ் பண்ணுறதுனால குழம்புக்கு ஆயில் கொஞ்சம் குறைச்சிருவேன். ஏன்னா இந்த தேங்காய் யூஸ் பண்ணும்போது கொழுப்பு அதிகமாக இருக்கும். அந்த எண்ணெய் வந்து இப்போ கொஞ்சம் நிறையா தெரியும், குழம்புலையா இருக்கட்டும் ஒரு கூட்டாக இருக்கட்டும். அதனால் வந்து எண்ணெய் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு வந்து ஒரு ₹110 தான் வாங்குவேன். அது வந்து போதுமான அளவுக்கு 1 மந்த்துக்கு கரெக்டாக வந்துடும். புளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்ப்பேன். தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துப்பேன். அதனால் புளி வந்து எனக்கு 1 மந்த் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி பூஜை திங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பத்தி, சாம்பிராணி, சூடம் இது எல்லாமே ₹50 தான் வந்து வாங்குவேன். அது ஒரு ₹150 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா லிக்யூடு, சோப்பு, அந்த அதெல்லாம் பார்த்திங்கன்னா லிக்யூடு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 லிக்யூட் தான் வாங்குவேன். அந்த பாக்கெட்டில் இருக்கும் இல்லையா, அது 2 வாங்குவேன் ₹200. சோப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 பேர் இருக்கிறோம்னா மெடிமிக்ஸ் சோப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. அது ஒரு ₹120 வந்துடும், ₹30 பார்த்தாலுமே.
அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா, துணி துவைக்கிற சோப் வந்து ஒரு ரூ. 20 வாங்குவேன். லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? அது ஒரு ரூ. 45 போல வரும். அப்புறம் வந்து பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் ஒரு ரூ. 50. அது வந்து குழுலலாம் குடுத்துருப்பாங்க. அது சூப்பரா இருக்கும். அந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். ஹார்பிக் ஒரு ரூ. 110. நான் சொல்ல சொல்ல ரேட்டும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஏன்னா வீடியோல சொல்ல முடியாது. கொஞ்சம் லென்த்தா போகும். அதனால தான். அப்புறம் மாவு வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்போதுமே கடையில வாங்கவே மாட்டேன். மாவு அரைக்கிறது தான். ரேஷன் அரிசி வந்து வீட்ல வந்து வாங்கி வச்சு இருக்கிறது எங்கள் நாத்தனார் வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருவாங்க. ரேஷன் அரிசி தான். அது மாவு வந்து அரைச்சிப்பேன். அதன் கூட இட்லி அரிசி பார்த்திங்கன்னா ரூ. 55 வரும். ஒரு 1 மந்த்து கரெக்டாக இருக்கும். அந்த ரூ. 55 வாங்கினோம்னா ரூ. 45 பார்த்திங்கன்னா உளுந்து வந்து வாங்கிடுவேன். அது 1 மந்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா மாவு கண்டிப்பாக வந்து அரைச்சிருவேன். அதே மாதிரிக்கே மிளகாய் மல்லி வந்து பார்த்திங்கன்னா மாதம்லாம் கடையிலலாம் போய் வாங்க மாட்டேன். மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ கடைசியில் அரைச்சி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் அரைச்சது. காசு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எக்ஸ்ட்ரா அந்த குழுவில் இந்த மாதிரி எதாவது எடுக்கிறோம்னா மொத்தமாக ஒரு அமௌண்ட் வரும். அதை வந்து கடன் போக ஒரு ரூ. 5000 கையில் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி மொத்தமாக நம்ம ஏதாவது திங்ஸு நம்ம வீட்டுக்கு தேவையானது எப்படி வாங்குறோங்கிறத பற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் மல்லிலாம் அரைச்சி வச்சுருவேன். பிப்ரவரி மாதம் வந்து அரைச்சது. இப்போ இவ்வளோ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பாதிக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அது வந்து ஒரு ரூ. 1300 போல் வாங்குவேன் மொத்தமாக. மிளகாய், மல்லி, ஜீரகம், சோம்பு எல்லாமே சேர்த்து வந்து வாங்குவேன். இவ்வளோ தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா, அந்த நம்ம தெருவுலலாம் வந்து கொண்டுட்டு வந்துருவாங்க. இந்த ரவை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 50 பொட்டுக்கடலை அதில் ரூ. 50 வந்து வாங்கிருவேன். கோதுமை ரவை வாங்குவேன். சாதா ரவை ரூ. 50, கோதுமை ரவை ரூ. 50, பொட்டுக்கடலை வந்து ரூ. 50 வாங்கிருவேன். அது ஒரு 150 வந்துடும். நீங்களே லிஸ்ட்டு போட்டு நான் சொன்னதெல்லாம் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரூ. 1500 தான் வந்து இவ்வளோ ரேட் வந்து வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மளிகை ஜாமான் வந்து லிஸ்ட்டு. அதுக்கு இடையில வந்து ஏதாச்சும் செலவுனா கடையில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ரூ. 10, ரூ. 20, ரூ. 50, ரூ. 100 அந்த மாதிரி வந்து எதாவதுனா வேணுன்னா வந்து வாங்கிக்கிறது. இவ்வளோ தான் லிஸ்ட்டு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சந்தைக்கு வந்து நம்ம போயிருக்கோம் இல்லையா? அதில் வந்து எவ்வளோ நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். இது செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஆசையாக இருந்தது வாங்குறதுக்கு. ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நான் லைவ்ல கொடுக்கும்போதும் சொல்லிகிட்டே இருப்பேன், உங்களுக்கு வந்து அந்த மல்லிகை செடிலாம் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி ஆசையை வந்து நிறைவேற்றியாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இது மஞ்சள் கிழங்கு வந்து ரூ. 30 ரேட் வந்து அது குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது கிடைக்க மாட்டேதுமா அப்போலாம் அதிகம் சொல்லிட்டு அதனால வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து ரூ. 30, மல்லிகை பூச்செடி வந்து ரூ. 40. அப்போ இந்த அழகுக்காக அந்த குரோட்டான்ஸ் வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கும். அது நல்லா இருந்தது. நைட் நேரத்தில் பார்க்க சூப்பராக இருக்கும். அது வந்து செடி வந்து ஒரு ரூ. 20. அதன் பிறகு வந்து என்ன வாங்கினேன், செம்பருத்தி பூ. செம்பருத்தி செடி வந்து ஒரு ரூ. 20. இவ்வளோது வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து ரேட் வந்து ஆயிடுச்சு. ஆனால் இது நர்சரி கார்டனில் வாங்கினோம்னா ரொம்ப ரொம்ப ரேட் வந்து கம்மியாக இருக்கும். கம்மின்னு சொல்கிறேன், சாரி, ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன் டைம் போய் மல்லிகை செடி கேட்குறேன், ரூ. 210 சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு காம்பு, அதில் ஒரு 2, 3 பூ இருந்தது. அது வந்து ரூ. 210. கேட்கும்போதே ரேட்டு கேட்கும்போதே வேணாம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஆனால் வந்து சந்தைக்கு போனோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே குழந்தைங்களுக்கு நம்ம தெருவுலலாம் வந்து கொண்டுட்டு வருவாங்க வண்டியில். அதுதான் ஃப்ரூட்ஸ் அதிகமாக வந்து வாங்குறது. நல்லாயிருக்கும். சந்தையில் வந்து ரேட்டு கொஞ்சம் எப்போதுமே ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதனால் வந்து நான் சந்தையில் வந்து வாங்க மாட்டேன். பாப்பாவுக்கு வந்து பிடிச்சி ஏதாவது கேட்டிருந்தா மட்டும்தான் வந்து சந்தையில் வந்து வாங்குவேன். மற்றபடி அதிகமாக வந்து சந்தையில் எப்போதுமே ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறது கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு 1/2 கிலோ வந்து வாங்கினேன். அது வந்து ரூ. 100 வந்து வந்துருந்துச்சு. ரேட்டு வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி. முன்னாடி ஒரு 4, 5 மாதத்துக்குலாம் முன்னாடி பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து ரூ. 460 அந்த மாதிரி ரேட்டுக்கெலாம் வந்து போயிருந்தது. இது வந்து பூண்டு வந்து ஒரு 1/2 கிலோ தான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த பாட்டிகிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? எப்போதுமே அவங்கள்ட்ட தான் மொத்தமாக வாங்குவேன் அப்படின்னு. அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 ஜாமான் போல் ரூ. 120 வந்து ஜாமான் வந்து வாங்கியிருந்தேன். அதே வந்து எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நான்வெஜ் வந்து நம்ம வீட்டில் அதிகமாக வந்து மீன் வந்து எப்பொழுதுமே கிடைக்கும் போட்டுக்கு போகிறது அப்படிங்கிறதுனால, அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு வச்சுட்டு மீன் வந்து பொரிச்சிருவேன். அந்த மீன் பொரிக்காத அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா காய்கறிகள் ஏதாவது வந்து வச்சுக்கிறது 4 பேருக்கு சாப்பிட்றது மாதிரி. இவ்வளோ தான் என்னுடைய வந்து அந்த சமைக்கிற ஒரு இதுன்னு சொல்லலாம். நான்வெஜ் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுப்போம்.
அதனால வந்து மீன் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா கிடைக்குதுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அதிகமா அந்த என்ன சொல்றது? செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு எனக்கு வந்து தோணுது. இப்போ வீட்டு செலவுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் மாரி இன்னொரு குடும்பம் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நான் எப்படி என்னுடைய லைஃப்ல வந்து சிக்கனம் பண்றேன் அப்படிங்கிறத தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் வீடியோல. இந்த காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 30 ரூ. 30க்கு குறைஞ்சு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரேட் அதிகமா இருக்குமா, கிடைக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து வாங்கியிருந்தேன். பட்டாணி எல்லாம் சேர்த்து போட்டா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு. பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ ரூ. 100. இந்த புடலங்காய் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10 தான். அப்புறம் இந்த பட்டாணியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10 தான். ஒரு பாக்கெட் ரூ. 5, 2 பாக்கெட் வந்து எடுத்திருந்தேன். இது பீட்ரூட்டும் வந்து ரூ. 10 தான். ஃபர்ஸ்ட்டு வந்து 2 தான் குடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம வாடிக்கையா வாங்குறதுனால 1 எக்ஸ்ட்ரா போட்டாங்க ரூ. 10. இந்த முருங்கக்காய் வந்து ரூ. 30. முள்ளங்கியும் வந்து ரூ. 10, வெண்டைக்காய் ரூ. 10, கேரட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 20. ஒரு தட்டு ரூ. 10 தான். நான் வந்து எக்ஸ்ட்ரா 2 எடுத்தேன். சாம்பார், அப்புறம் இந்த குருமா அந்த மாரிக்கெல்லாம் வைக்கும்போது ஒரு 4, 5 கேரட் போடுவோம் அப்படிங்கிறதுனால ரூ. 20க்கு தான் வந்து எடுத்திருந்தேன். அதன் பிறகு கொத்தவரங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10. கருவாட்டு குழம்புக்கெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவேன். அதனால வந்து வாங்கியிருந்தேன். மாங்காய் வந்து ரூ. 20. 1/4 கிலோ ரூ. 20ன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து வாங்கியாச்சு. இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 20. இந்த அப்பளம் பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு கலரில் தான் எடுத்தேன். அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு இந்த பேட் அப்பளம் வந்து வாங்கிட்டேன். மிளகு வந்து ரூ. 20. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து ரூ. 100 சொல்லியிருந்தாங்க. நான் 1/2 கிலோ தான் வாங்கியிருந்தேன். ரூ. 50க்கு. அதே மாரிக்கு 5 கிலோ பெரிய பல்லாரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா, 5 கிலோ வந்து ரூ. 100 சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 2 1/2 கிலோ தான் வாங்கியிருந்தேன். பல்லாரி வெங்காயம். அதன் பிறகு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ ரூ. 40 சொல்லியிருந்தாங்க. நான் ரூ. 50க்கு போடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம சாம்பாருக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். குருமா ஏதாவது வைப்போம். ஏதாவது நம்ம சைடிஷ் இல்லாத நேரத்தில இந்த உருளைக்கிழங்கு தான் பார்த்தீங்கன்னா, ஒரு தயிர் சாதத்த வச்சு உருளைக்கிழங்கு வந்து பொரிச்சு விட்டுருவோம். அதனால வந்து உருளைக்கிழங்கு எப்போதுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. இப்போ நான்வெஜ் கறி குழம்புலாம் செய்றதா அதில் 2, 3 உருளைக்கிழங்கு போடுவேன் எப்பொழுதுமே. அதனால உருளைக்கிழங்கு எப்போதுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிறது. பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லிய வந்து நல்லா அந்த தண்டெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு, அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில வந்து போட்டு வச்சுருவேன். இப்போ சட்னி அரைக்கிறது, ரசத்துக்கு இந்த மாரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி தண்ட வந்து நம்ம அடிக்கடி நல்லா கட் பண்ணி விட்டுட்டு, அந்த தூசுலாம் இல்லாத அளவுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில வந்து வச்சு அடைச்சிட்டோம்னா, சூப்பரா வந்து ஒரு 1 வாரத்துக்கு வரும். அதுக்கு மேலலாம் தாக்கு பிடிக்காது. ஃபுல்லுமே அழுகி விட்டுரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதிகமா வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில வந்து என்ன அந்த டப்பாலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, காய்கறிகள்லாம் வைக்கிறதுக்கு. ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 வாரம் வரைக்கும் தான் அந்த காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணுவேன். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, கீரையெல்லாம் வந்து தெருவுக்கு வந்து வரும். ரூ. 10, ரூ. 15 கட்டி விப்பாங்க. அந்த கீரைகள் வந்து வாங்கிக்கிறது. முருங்கைக்கீரை அடிக்கடி வந்து சேர்த்துப்பேன். நம்ம வீட்டு பக்கத்திலேயே வந்து முருங்கை மரம்லாம் இருக்கு. அதுலேருந்து கீரை வந்து நான் வந்து எடுத்துப்பேன். அதனால எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காய்கறிகள்லாம் ரொம்ப செலவாகுது. என்னம்மா இவ்வளோ கம்மியா வாங்கியிருக்கேன்னு நினைக்காதீங்க. எல்லா காய்கறிகளுமே சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு வந்து கொண்டு வந்துருவேன். அன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து குடுத்துருந்தேன் காலிஃப்ளவர் குருமா இல்லையா? அந்த ரூ. 30 காலிஃப்ளவர் வச்சு, பட்டாணி கொஞ்சம், அதனு கூட உருளைக்கிழங்கு, கேரட்டு போட்டு எல்லாமே வச்சோம்னா, ஒரு 4 பேருக்கு வந்து வந்துரும். அதே மாரி தான் நம்ம வந்து அ எ எப்படி வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி சமைக்கிறதுல தான் இருக்கு. இல்லையா? உண்மையா இல்லையாங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த சில்வர் டப்பால வந்து நல்லா கழுவிட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டேன். டீ போடும்போது வந்து யூஸ் பண்ணிப்பேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பட்ஜெட் வந்து. இதில ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, சேனல வந்து மறக்காம வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஏன்னா வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம அதுக்குள்ள தான் நம்ம ஃபேமிலிய ரன் பண்ணணுங்கிறதுனால, நான் வந்து என்னுடைய ஃபேமிலிய இப்படி தான் வந்து கொண்டுட்டு போயிருப்பேன். உண்மைய சொல்லணும்னா, சில நேரம் வந்து அந்த ரூ. 1500க்குள்ள கூட நமக்கு வந்து கிடைக்காது. ஏதோ இருக்கிறத வச்சு வந்து சில நேரம்லாம் சமாளிப்பேன். அந்த மாதிரிலாம் போயிருக்கு. ஏன்னா கடல் தொழிலுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப வருமானம் கம்மியா தான் இருக்கும். தக்காளிலாம் வந்து நான் வாங்கவே இல்ல. தக்காளி வந்து இருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குனாலுமே அது வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில வைக்கிற மாரி இருக்கும். சரி முடிஞ்ச பிறகு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தக்காளி வந்து பாக்ஸ் நெறையா இருந்தது வாங்கிட்டேன். மாவு பார்த்தீங்கன்னா, இதில வந்து அரைச்சு வச்சது தான். இப்ப 4 பேர் பெரியவங்க, 2 பேர் சின்ன பசங்க 6 பேர் சாப்பிட்றோம்னா, ஒரு வாரத்துக்கு வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறி எல்லாமே நீட்டா வந்து கவர்ல வந்து போட்டு விட்டுட்டேன். ரொம்ப நாள்லாம் வைக்க மாட்டேன். அதே மாரிக்கா வீடியோக்காகலாம் நான் சொல்லல. உண்மையிலுமே இந்த சாப்பாடு பொருட்கள்லாம் நான் ஃப்ரிட்ஜில வைக்கவே மாட்டேன். என்னோட லைஃப்ல இப்போ 7 வருஷம் கல்யாணம் ஆயிருச்சு. அப்போ கல்யாணம் ஆயிருக்கு. அதில நான் வச்சேன் ஃப்ரிட்ஜில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 டைம் வச்சிருப்பேன். நைட் நேரம் சட்னி வந்து ஒரு டைம் வச்சேன். ஏன்னா வீட்ல வந்து கொஞ்சம் வெளியில போயிட்டாங்க. சாப்பாடு வேணான்னு சொன்னால எக்ஸ்ட்ரா வந்து ஆயிருச்சு. மத்தபடி இந்த உணவு ஐட்டம்லாம் எதுவுமே நான் வைக்கவே மாட்டேன்.
வீடியோக்காகலாம் சொல்லவே இல்லைங்க. உண்மையாகவே நான் வந்து வைக்க மாட்டேன். வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜ் டூராக கூட எடுத்துக்கலாம். டூராக கூட எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையுமே திங்ஸ் எல்லாமே வச்சு விட்டுட்டேன். இவ்வளோ தான் என்னுடைய வீடியோ விலாக் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்ல தான் எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ்க்கெல்லாம் இது மாதிரி போடணும்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனலாக இருக்கும். அதனால தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. முடிஞ்சால் ஒரு லைக் வந்து கொடுத்துக்கோங்க. லைக் எதுக்கு கொடுக்குறோம்னா லைக் கொடுக்க தான் யூடியூப் வந்து நம்மளுடைய சேனலை வந்து நிறையா கொண்டுட்டு போய் காமிக்கும். இந்த திங்ஸு மருந்துலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சளி, காய்ச்சல் பாப்பாவுக்கு வந்ததுன்னா, தம்பிக்கெலாம் வந்ததுன்னா அது வந்து வச்சுருப்பேன். டாக்டர் கொடுத்த டானிக் தான் எக்ஸ்பைரி 2026 வரைக்கும் அந்த எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அதனால் வந்து வச்சுக்கிறது. மெடிக்கலெல்லாம் வாங்கினது கிடையாது. டாக்டர்கிட்ட வாங்கினது தான். அவங்களுமே சொல்லுவாங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறொரு வீடியோ விலாக்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.